காலை வேளையிலே மகிமைப்படுவதாக. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறோம்? அல்லேலூயா. இன்றைக்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையை வாசித்து நாம் தியானிக்கலாம். ஏசாயா 41:18 வாசிக்கலாம். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி. ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலம் எங்களோடு பேசுங்கப்பா. ஊற்றுகளை திறப்பேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க சுவாமி. ஆண்டவர், வனாந்தரமான இந்த வாழ்க்கையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அநேக வறட்சிகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளில் அப்பா எங்களோடு பேசும் ஆவிக்குரிய வறட்சி எல்லாம் மாறட்டும், வயல்வெளியாய் மாறட்டும். ஆண்டவரே, உங்கள் தெய்வீக இரக்கங்கள் இந்த ஆராதனையில் வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. 18ஆம் வசனத்தை மீண்டும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்குகிற கர்த்தர். அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். நமது ஆண்டவர் ஊற்றுகளை திறக்கிறவர். ஆமென். நமக்காக வனாந்திர யாத்திரையில் இஸ்ரவேல் ஜனம் மிகவும் பாதிக்கப்பட்டது. இந்த வனாந்திர யாத்திரை நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த யாத்திரை வனாந்திரம்தான். ஆமென். எங்கு திரும்பினாலும் வறட்சி, தனிமை, வெறுமை. ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட நம்முடைய வாழ்க்கையும் தியானிக்க போகிற இந்த வேத வசனங்களும் அநேக நேரம் அப்படியே ஒத்திருக்கும், இசைந்து இருக்கும். அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட வனாந்திரமான வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்காக ஊற்றுகளை திறக்கிற தேவன். அல்லேலூயா. ஆறுகளை திறக்கிற தேவன். கடந்த நாள் நம்ம தியானித்தோம். வானத்தை ஆண்டவர் நமக்காக திறந்திருக்கிறார். அல்லேலூயா. பூமியை திறந்திருக்கிறார். வெண்கல கதவுகளை திறந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு ஊற்றுகளை திறந்து நமது வனாந்திர வாழ்க்கையில ஒரு செழிப்பை ஆண்டவர் கட்டளையிட விரும்புகிறார். எத்தனை பேர் வெற்றிக்குள் ஆயத்தமா இருக்கிறோம்? நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். உங்களை கொண்டு வந்தது ஒரு நல்ல செய்தியை தேவ ஸ்தோத்திரம். நமது ஆண்டவர் ஊற்றுகளை திறக்கிறவர். ஆமென். நமக்காக வனாந்திர யாத்திரையில இஸ்ரவேல் ஜனம் மிகவும் பாதிக்கப்பட்டது. இந்த வனாந்திர யாத்திரை நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த யாத்திரை வனாந்திரம்தான். ஆமென். எங்கு திரும்பினாலும் வறட்சி, தனிமை, வெறுமை. ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட நம்முடைய வாழ்க்கையும் தியானிக்க போகிற இந்த வேத வசனங்களும் அநேக நேரம் அப்படியே ஒத்திருக்கும், இசைந்து இருக்கும். அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட வனாந்திரமான வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்காக ஊற்றுகளை திறக்கிற தேவன். அல்லேலூயா. ஆறுகளை திறக்கிற தேவன். கடந்த நாள் நம்ம தியானித்தோம். வானத்தை ஆண்டவர் நமக்காக திறந்திருக்கிறார். அல்லேலூயா. பூமியை திறந்திருக்கிறார். வெண்கல கதவுகளை திறந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு ஊற்றுகளை திறந்து நமது வனாந்திர வாழ்க்கையில ஒரு செழிப்பை ஆண்டவர் கட்டளையிட விரும்புகிறார். எத்தனை பேர் வெற்றிக்குள் ஆயத்தமா இருக்கிறோம்? நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். உங்களை கொண்டு வந்தது ஒரு நல்ல செய்தியை தேவன் கேட்கும்படி உங்களை அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. தரித்திரம் நிறைந்தது வனாந்திரம், ஒரு வறட்சி நிறைந்தது. இந்த ஏசாயாவின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் பாபிலோன் தேசத்திலே சிறையிருப்பில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆறுதலான வார்த்தை. ஆமென். சிறையிருப்புக்கு போகலை. சிறையிருப்புக்கு போகும்போது அங்கு தேவ ஜனம் சோர்ந்து போய்விடக்கூடாது என்பதற்காக ஏற்கனவே முன்னறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். நேற்று தினத்தில் நம்ம தியானித்தோம். ஒரு நபரை ஆண்டவர் எழும்ப பண்ணி அவரை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கிறார், மீட்கிறார். மீண்டும் அந்த சிறையிருப்பிலிருந்து 70 வருஷ அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஸ்தோத்திரம் மீண்டும் எருசலேமுக்கு கொண்டு வந்து அவருடைய வாழ்க்கை கட்டப்படுகிறது. எருசலேம் தேவாலயம் கட்டப்படுகிறது. அல்லேலூயா. அதற்கு ஆண்டவர் பயன்படுத்தின பாத்திரத்தின் பேர் என்ன?
கோரேஸ், அவரை குறித்து இந்த அதிகாரத்திலும் தீர்க்க தரிசனம் இருக்கிறது. வாசிக்க கேட்போம். ஆகவே தான் ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம வாசிக்க சொன்னேன். 41ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி தமது பாதப்படியிலே வரவழைத்தவர் யார்? ஜாதிகளை அவனுக்கு ஒப்பு கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அவர்களை அவன் பட்டயத்துக்கு தூசியும் அவன் வில்லுக்கு சிதறடிக்கப்பட்ட தாளடையும் ஆக்கி அவன் அவர்களை துரத்தவும். யாரை துரத்த? பாபிலோன் ராஜ்யத்தை பிடித்து அவர்களை துரத்தவும் தன் கால்கள் நடவாதிருந்த பாதையிலே சமாதானத்தோட நடக்கவும் பண்ணினவர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து இந்த பாபிலோன் சிறையிருப்பின் அடிமைத்தனத்திலிருந்து மீண்டும் எருசலேமுக்கு சமாதானத்தோடே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின அந்த கோரேசை எழும்ப பண்ணினவர் யார்? நான் தான் சொல்றார் ஆண்டவர். அல்லேலூயா. பார்த்தீங்களா? இந்த வசன பின்னணிகளோடு படித்தால் ஒவ்வொரு வார்த்தையிலும் அத்தனை அர்த்தங்கள் இருக்கிறது. இந்த காலை வேளையில் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படி புறஜாதிகளில் ஒரு கோரேசை தேவன் நமக்கு எழும்ப பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, சோதரம். பாருங்க, ஆண்டவர் யாரையும் எப்பவும் தமது ஜனங்களுக்காக எழுப்ப அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். அல்லேலூயா. ஆக கோரேசை குறித்து சொன்ன வார்த்தையை நம்ம வாசிக்க கேட்டோம். இப்படி ஒவ்வொரு வார்த்தையிலும் அநேக பொக்கிஷங்கள் புதைந்து கிடக்கிறது. இந்த பாபிலோன் தேசத்தில் சிறையிருப்பில் இருக்கிற தேவ ஜனங்களுக்கு ஒரு உத்வேகத்தை, உற்சாகத்தை கொடுக்க ஆண்டவர் இந்த 41ஆம் அதிகாரம் தீர்க்க தரிசனங்களால் அடங்கியிருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்க, தேவ ஜனத்தை ஆண்டவர் எவ்வளோ அதிகமாக நேசிக்கிறார். அல்லேலூயா. இந்த ஊற்று யாருக்காக திறக்கப்படும் அப்படின்னா, ஸ்தோத்திரம், இந்த காலை வேளையில் நம்ம நிறுத்தி நிதானமாக இந்த வசனங்களை தியானித்து அவனுடைய அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை பெற்று நாம் ஸ்தோத்திரம் ஆவியிலே கலிகூர்ந்து கடந்து செல்ல கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. யாருக்காக இந்த ஊற்றை ஆண்டவர் பள்ளத்தாக்குகளின் நடுவிலே திறக்கிறார் என்றால் 17ஆம் வசனத்தை வாசிங்க. 17ஆம் சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா. நம்பிக்கையற்ற நாட்கள், சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள், எளிமையானவர்கள் இப்போ அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, இக்கட்டான சூழல் இருக்கிறாங்க தேவ ஜனம். ஆண்டவர் ஒரு நம்பிக்கையின் கலங்கரை வார்த்தையாய் இந்த விளக்காக இந்த வார்த்தையை தேவ ஜனத்துக்கென்று எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதை வாசிக்கிற, தியானிக்கிற, கேட்கிற நமக்கும் கூட ஒரு பெரிய ஆறுதலுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையெல்லாம் இழந்து வந்திருக்கலாம், அல்லது இக்கட்டான சூழலில் ஒரு வறட்சியான அனுபவத்தில் ஸ்தோத்திரம் வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழலை நீங்கள் வந்திருக்கலாம். வெளியில் யாருக்கும் தெரியாது, உங்கள் இருதயத்துக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் என்ன மாதிரியான இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறீங்கன்னு சொல்லி. ஆனால் இந்த காலை வெளியில் நம்பிக்கையின் கலங்கரை விளக்காக ஆண்டவர் தமது ஜனங்களுக்கு ஸ்தோத்திரம் இரக்கத்தை வெளிப்படுத்த அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இது சரீர வாழ்வுக்கு மாத்திரமல்ல, ஆவிக்குரிய புதுப்பித்தலையும் இது கொடுக்கிறது. அல்லேலூயா. ஒரு ரினிவல். பாருங்க, எத்தனை நாட்கள் இந்த அடிமைத்தனம் ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி. 70 வருஷம் ஆக போதே, ஆண்டவரே இன்னும் இந்த அடிமைத்தனம் மாறலையே என்று நம்பிக்கையற்ற சூழலில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் பக்தன் ஏசாயாவை கொண்டு எழுதின வார்த்தைகள் நமக்கும் இது ஆறுதலான வார்த்தைகள். அல்லேலூயா. சிறுமைப்பட்டார்கள், எளிமையானவர்கள், தண்ணீரை தேடி தேடி பார்க்குறாங்க வனாந்திரத்தில். ஆமென். அப்படி சிறையிருப்பை நாட்களில் ஒரு செழிப்பும் இல்லை, வறட்சி,
தாகத்தால் நாவு வறண்டு போகும்போது கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தர் என்னை கைவிட்டாரோ, இப்படிப்பட்ட சூழலின் வழியாக நான் நடந்து செல்கிறேனே என்று சொல்லி நம்பிக்கையற்று வந்திருக்கிறீங்களா? நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். விசுவாசிச்சா நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடாம் ஒரு நாளும். இயேசு நல்லவர், கைவிடாம் ஒரு நாளும். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், இயேசுவை சுதந்தரிப்போம். ஹல்லேலூயா. இந்த ஜனம் ஏங்குச்சு, எங்களுக்கு எதிர்காலமே இல்லையா, நாங்கள் இப்படியே தான் இருப்போமா, அடிமைத்தன வாழ்க்கையா, எத்தனை நாட்கள் இந்த தரித்திரம், எத்தனை நாட்கள் இந்த கொத்தடிமையான வாழ்க்கை, போதும்னு சொல்லி இருக்கிற அளவுக்கு எதிர்காலமற்ற இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நம்பிக்கையூட்டுகிற தேவ செய்தியை பக்தன் ஏசாயா கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட எண்ணங்களோடு இருக்கலாம். இன்னும் எத்தனை நாட்கள் இப்படிப்பட்ட வறட்சி, சோத்திரம், வனாந்திரம், தாகம் என்று சொல்லி வந்திருக்கலாம். நமக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இது எதை குறிக்கிறதுனா, நமது தேவைகளை ஆண்டவர் கட்டாயம் சந்திப்பார். விசுவாசிக்கிறீங்களா? புதுப்பிக்கிற தேவன். ஊற்றுங்கிறது ஒரு ரினிவல், நம்மளை கண்டிப்பா புதுப்பிப்பார். நமது தேவன் நம்மை மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? பழைய நிலைமையே இருக்காது. பழைய அந்த இல்லாமை, சோத்திரம், ஒரு வெளிப்பாடு இல்லையே, ஆண்டவர் என்னோடு பேசலையேன்னு சொல்லி ஆவிக்குரிய வறட்சியோடு வந்திருக்கலாம். கர்த்தருடைய சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஆக உங்களுடைய வறண்ட அந்த வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும். ஆமென். This is a symbol of God's provision and renewal. God can transform barren areas into places of abundance life. ஒரு நீரூற்று பொங்கி வரும்போது நமக்கு குறைவில்லாத வாழ்க்கை உண்டாகிறது. அல்லேலூயா, ஆமென். abundance life. ஆனால் சில நேரத்தில் இந்த அம்பண்டன்ஸ் லைஃப் இருக்கு பார், மிதமிஞ்சிய வாழ்க்கை, மிதமிஞ்சிய ஆசீர்வாதம் நமக்கு கேடாக மாறுகிறது. அதுக்காக நம்மளை ஆசீர்வதிக்காமல் இருக்க மாட்டார். பற்றாக்குறையும் மிதமிஞ்சிய வாழ்க்கை, பற்றாக்குறையாக இருந்த நாட்களை நம்ம யோசித்து பார்க்குறோமா? நம்ம சின்ன வயசுலலாம் ஒரு பேனா அவ்வளோ சீக்கிரம் வாங்கி தர மாட்டாங்க. பேனா இப்போ தான் வாங்கி தருவாங்க. 7th 8th அது வரை பென்சிலை வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த நாட்கள். அதுவும் பற்றாக்குறையான நாட்கள் நம்ம மறந்துடக்கூடாது. அற்புதமான நாட்கள் அந்த பற்றாக்குறையின் நாட்கள். பற்றாக்குறையின் நாட்கள் நமக்கு நல்ல விழிப்புணர்வு உண்டாக்கியது. அந்த ஆசீர்வாதத்தின் மகிமை நம்ம பார்த்தோம். அப்படி தானே? ஆனால் இந்த காலை வேளையில் சில நேரத்தில் பற்றாக்குறை இருக்கும்போது சோத்திரம், ஆண்டவர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நிறைவாய் ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை மறந்து விடாதே. ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் நினைக்கணும். ஆபிரகாமுக்கு சொல்றார் ஆண்டவர், ஸ்தோத்திரம், என் கற்பனைகளை உன் பிள்ளைகளுக்கு நீ சொல்லி கொடுப்பேன்னு உன் மேல எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறார். நம்முடைய பற்றாக்குறையின் நாட்கள் கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் வாங்கி கொடுங்க. நீங்கள் வாங்கி கொடுக்க வேணான்னு சொல்லலை. நான்லாம் இப்படி கஷ்டப்பட்டிருக்கிறேன்ப்பா, அப்பா அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறோம் என்று அந்த கஷ்டங்களை சொல்லி கொடுத்து அவங்கள வளர்க்கணும் பாருங்க. இந்த தேவ ஜனம் தாகத்தால் தண்ணீரை தேடி அலைந்த போது ஆண்டவர் அவர்களை திருப்தியாக்க ஊற்றுகளை உருவாக்கினார். அல்லேலூயா, ஆமென்.
இங்கே அடிக்கடி பார்த்தீங்கன்னா நீ பயப்படாதேன்னு சொல்லி தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை ஆண்டவர் இங்கே பிரயோகிக்கிறார். அல்லேலூயா. என் தாசனாகிய யாக்கோபே, எவ்வளோ செல்லமாக ஆண்டவர் கூப்பிடுறார் பாருங்க. சோத்திரம். தேவ ஜனத்தை ஆண்டவர் எவ்வளோ அதிகமாய் நேசிக்கிறாருங்க. கைவிடப்பட்டதை போல தோணும், ஆனால் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை வாசிங்க, 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. Fear not. பயப்படாதே. இன்றைக்கு அநேக வார்த்தைகள் இந்த 4வது நாள் தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு ஆண்டவர் பேச விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு சில காரியத்தில் பயந்து கலங்கி ஆமென் எதிர்காலத்தை தொலைத்து வந்திருக்கலாம். சோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலைவேளை 4வது நாள் உரைக்கிறார், நீ பயப்படாதே. அல்லேலூயா. எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென். நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனம் தன்னுடைய தாழ்வு மனப்பான்மையோடு இருந்தது. இனி ஆகாது, இனி ஒன்றும் பிரயோஜனப்படாது என்று சொல்லி இருக்கும்போது ஆண்டவர் சோத்திரம் மீண்டும் பக்தனோடு பேசுகிறார். பாரு, நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் நம்மோடு பேசுகிறார். 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை நாம் வாசித்து இந்த காலை வெளியில தேவ ஜனம் பலப்பட கர்த்தர் நம்மை அழைக்கிறார். வாசிக்க கேட்போம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனம் தன்னை பூச்சியாக நினைத்தது. ஆகவே ஆண்டவர் சொல்றார், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறுகூட்டமே, பயப்படாதே. இந்த கால வேளையில உங்கள் வலது கையை பிடித்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிற மகனே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஒருவேளை இன்றைக்கு நீ வறண்ட வனாந்திரத்தின் எதிர்காலத்தை தொலைத்து நம்பிக்கையற்ற சூழல் இருக்கலாம், இக்கட்டான சூழல் இருக்கலாம். ஓ, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. உனக்காக நான் பள்ளத்தாக்கி நடுவிலே ஊற்றுகளை திறப்பேன். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அந்த வனாந்தரத்தை எப்படி மாற்றுகிறார் பாருங்க. மீண்டும் அந்த 18ஆம் வசனத்தை வாசித்து அந்த ஆசீர்வாதத்தை அப்படியே நம்ம உள் வாங்கி கொள்வோம். சோத்திர 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்திம் மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவதாரு விருட்சங்கள் பாய்மர விருட்சங்கள் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். அல்லேலூயா. அவர் ஊற்றுகளை திறக்கும் போது எல்லா விருட்சங்களும் நமக்கு ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. ஆமென். 20ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வசிக்கலாம். இதெல்லாம் ஆண்டவர் என்ன பர்பஸுக்காக செய்கிறார்? இந்த ஊற்றுகளை திறந்து மரங்களை ஆண்டவர் உண்டாக்குவதன் நோக்கம் என்னவென்றால், கர்த்தருடைய கரம், வசிக்கலாம், அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். அல்லேலூயா. இதையெல்லாம் யார் செய்தது? கர்த்தருடைய கரம். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இந்த 4வது நாள் கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்கிறது. நீங்கள் செய்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உங்களோடு கூட இருந்து ஆண்டவர் பலத்த கிரியைகளை செய்வார். விசுவாசித்த நல்ல கரங்களை தட்டி, அந்த நல்ல கரம், உன்னை நடத்துகிற கரம், உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஊற்றுகளை திறக்கும் போது சகல விருட்சங்களும் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கும், சந்தேகமே இல்லை. ஆமென். ஆண்டவர் பயப்படாதேன்னு சொல்லி நிறைய ரிப்பீட்டடாக வருது. குறித்து வைத்து வீட்டில் போய் வாசிங்க. 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்,
5ஆம் வசனம், 44ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 8ஆம் வசனம். இவைகளெல்லாம் நமக்கு சொல்லுகிறது, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ பயப்படாதே. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், இந்த காலை வேளையிலே 4வது நாள் வந்திருக்கிற உங்களோடு ஆண்டவர் இருக்கிறார். நீ ஒன்றையும் குறித்து பயப்படாதே, கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். ஆமென், ஸ்தோத்திரம். இப்படி ஊற்றுகளை திறந்த ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையை நம்ம தியானித்து நாம் கடந்து செல்வோம். ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 26:18. தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். ஈசாக்கு ஆபிரகாமின் நாட்களில் வெட்டின அந்த துறவுகளெல்லாம் மீண்டு வெட்டினான். அல்லேலூயா. இது ஆவிக்குரிய சத்தியம் இருக்குங்க. நம்முடைய முற்பிதாக்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த நல்ல போதனைகள், நல்ல சத்தியங்கள், சாட்சியுள்ள ஜீவியத்தை நாமும் தோண்டி எடுக்கணும். ஆமென். அப்போ நீரூற்றை நாம் காண்போம். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நமது அப்பா அம்மா, தாத்தா பாட்டி அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த நல்ல மூல உபதேசங்கள், அஸ்திபார உபதேசங்களை விட்டு விலகாதே. அல்லேலூயா. அவைகளை கை கொள்ளும் போது நமக்குள்ளே ஒரு ஜீவ நீரூற்று பொங்கி வரும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஆபிரகாமின் நாட்களில் வெட்டின அதையெல்லாம் மீண்டு தூசி தட்டி எடுக்கிறார் ஈசாக். அப்படி எடுக்கும்போது நீரூற்றுகளை கர்த்தர் அங்கே மீண்டும் கட்டளையிடுகிறார். 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். அல்லேலூயா. ஈசாக்குக்காக சோத்திரம் பாருங்க, ஆண்டவர் அந்த இடத்துல நீரூற்றுகளை திறந்து விடுகிறார். இந்த காலை வேளையிலே சோத்திரம் நாமும் நம்முடைய முற்பிதாக்கள் ஆசரித்த நல்ல சாட்சியுள்ள ஜீவியம், ஜெப ஜீவியம். அல்லேலூயா. ஆமே. எவ்வளோ டிசிப்ளினாக இருந்திருக்கிறாங்க நம்ம பெற்றோர்கள். அதெல்லாம் நம்ம கை கொள்ளணுங்க. நம்முடைய வாழ்க்கையில் நீரூற்றுகள் பொங்கி வரும். ஆமே. அப்படி பொங்கி வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கேராரூர் மேய்ப்பர், இவன் கேராரூரிலே தங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த தேசத்தில் தங்கியிருக்கும் போது அவன் என்ன செய்கிறான்? வாசிங்க 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 12ஆம் வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அல்லேலூயா. ஈசாக்கு விதை விதைக்கும் போது அவனுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதங்க. எப்படிங்க இது அப்படின்னா, கர்த்தர் பூமியின் பலனை கொடுத்தார், பூமியை திறந்தார். ஆமென். ஈசாக்குடைய வாழ்க்கையில் பார்த்தீங்களா? பூமியை திறக்கிறார். ஆமென். நீரூற்றுகளை திறக்கிறார். ஈசாக்கை போல நம்ம வாழ்க்கையில் வாழணும். அல்லேலூயா. எந்த தேசத்தில் அப்படின்னா, அந்த நாட்களில் மிகுந்த பஞ்சம் உண்டாயிற்று. 12ஆம் அதிகாரம் சோத்திரம் இதே அதிகாரம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கேரார்ல குடியிருக்கிறான். கவனிங்க, பெரிய ஒரு பஞ்சம். பூமி வெண்கலமாயிற்று. என்ன விதைச்சாலும் அறுவடையே இல்லை, மழை இல்லை. தேவன் அன்றைக்கு வானத்தை அடைத்து போட்டார், பூமியை அடைத்து போட்டார். பஞ்சம், கொடிய பஞ்சம். ஏன் வானத்தை திறப்பார்னா நம்ம போட்டிருக்கிறோம் தலைப்பு. நம்ம ஆசீர்வாதம் இருக்கணும்னா வானம் திறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. பூமி தன் பலனை தர வேண்டும் என்றால் பூமி திறக்கப்பட வேண்டும். நம்முடைய கைட்டு செய்கிற வேலை திறக்கப்பட வேண்டும் என்றால் ஊற்றுகள் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா.
ஆமென். ஈசாக்குடைய வாழ்க்கையில பாருங்க, வானம் அடைக்கப்பட்டிருந்தது, பூமி அடைக்கப்பட்டிருந்தது. என்ன செய்வோம் என்ற பயம். அப்ப ஆண்டவர் தோண்டி சொல்லார், உங்க அப்பா செஞ்ச தவற பண்ணிராத. உங்க அப்பா என்ன பண்ணாரு? ஆபிரகாம் பஞ்சம் வந்தபோது எகிப்துக்கு ஓடி போனான். எகிப்துக்கு ஓடி போனனால அங்க ஆகாரை பெற்றான். அந்த ஆகார் மூலமாகத்தான் இந்த இஸ்மவேல் என்ற சந்ததி வந்தான். எனக்கு பிடிக்காத சந்ததி. பஞ்சம் வரும்போது ஓடி போகாத, நீ கேராரூரிலே தங்கியிரு என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உரைத்தது. அடுத்த வசனத்தை வாசிங்க, 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாத, உங்க அப்பா செஞ்ச தவற செஞ்சிராத. நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்று. அல்லேலூயா, ஆமென். அப்படியே கீழ்ப்படிஞ்சிட்டாருங்க. நம்ம முதல் நாள்ல தியானித்தோம். உபாகம் 28 என்ன சொல்லுது? முதல் வசனம், அப்படியே செவி கொடுக்கணும். பூமியில் சகல ஜாதிகளில் உன்னை மேன்மையா வைப்பேன், என் சொல்லுக்கு கவனமாய் செவி கொடுத்தாயானால். இங்க ஈசாக்கோடு ஆண்டவர் பேசுறார். நீ எங்கேயும் எகிப்துக்கு போயிடாத ஈசாக்கு, கேராரூரிலே இரு அப்படின்னு. அப்படியே கீழ்ப்படிந்தான். 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தாங்க. அப்படியே ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிந்தான். பேச்சு மாறவே இல்லை. நான் விசுவாசிக்கிற சோத்திரம், நீங்க கையிட்டு செய்ய போற எல்லா காரியத்தையும் கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஆமென். கேராரூரிலே குடியிருந்து விட்டான். நான் யோசித்து பார்த்தேன், கேராரூர் எல்லாருக்கும் பஞ்சம், ஆனா ஈசாக்குக்கு மட்டும் ஆண்டவரை நம்பி விதை விதைக்கிறான். 100 மடங்கு ஆசீர்வாதம். எப்படிங்க அது? கீழ்ப்படிதல் பார்த்தீங்களா? எல்லாருக்கும் ஒரே சூரியன், எல்லாருக்கும் ஒரே பூமி, எல்லாருக்கும் அந்த சன்லைட் ஒண்ணுதான். ஆனா ஈசாக்குடைய விளைநிலத்தில் மட்டும் 100 மடங்கு. How it is possible? அப்படின்னா கீழ்ப்படிதனால் வருகிற ஆசீர்வாதம். ஆமென். ஆண்டவர் கீழ்ப்படியும் போது வானத்தை, அடைக்கப்பட்ட வானத்தை கர்த்தர் திறக்கிறார். அல்லேலூயா. நம் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது, ஆமென், சோத்திரம், அடைக்கப்பட்டிருக்கிற பூமியை கர்த்தர் திறந்து பூமி தன் பலனை கொடுக்கும்படி தேவன் செய்கிறார். அல்லேலூயா. வெண்கலமாக்கப்பட்ட பூமி திறந்து தன் பலனை கொடுக்கிறது. சோத்திரம், ஆமென். பூமியிலே அவன் சோத்திரம் நீர்த்து போன சோத்திரம் அந்த நீருற்றுகளை பாருங்க, அவன் தூசி தட்டி மீண்டும் தோண்டும் போது அதே ஊர்ல வேற யாருக்கும் கிடைக்கல, இவனுக்கு நீரூற்று கிடைத்தது. விசுவாசிக்கிறீங்களா? இந்த காலை வேளையில சோத்திரம், அநேகருக்கு கிடைக்காத ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. சோத்திரம், அநேகருக்கு இல்லாத பிசினஸ். ஒருவேளை இன்னைக்கு எல்லாம் வறண்டு இருக்கலாம், காரணம் பெட்டையே வறட்சியா இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீங்கள் ஊற்றுகளை காண்பீர்கள். நீங்கள் சோத்திரம், வானம் திறக்கப்படுவதை காண்பீர்கள். பூமி திறக்கப்பட்டு தன் பலனை தருவதை காண்பீர்கள். 100% கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய அவர் வாக்கு தத்தத்திலே உண்மை உள்ளவராக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள். ஓ, நன்றி 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 அப்பா. உமது ஜனங்களுக்காக வானத்தை திறக்கிறவர், பூமியை திறக்கிறவர், நீரூற்றுகளை திறக்கிற தேவன் ஆண்டவரே. அல்லேலூயா, ஆமென். கீழ்ப்படிதனால எவ்வளோ ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான். எவ்வளோ ஆசீர்வாதமான வார்த்தை. சோத்திரம், இந்த வானம் பூமி எப்படினா எதனால் உண்டானது? வார்த்தையினால் உண்டானது. அல்லேலூயா. இல்லாம இருந்துச்சு, பூமி உண்டாக கடவுது என்று சொன்னபோது உண்டாயிற்று. வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னபோது உண்டாயிற்று. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைத்தது கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கு வறட்சியா இருக்கலாம், ஒருவேளை பூமி அடைக்கப்பட்டிருக்கலாம், நீரூற்றுகள் எல்லாம் ஆமீன் மூடப்பட்டதா இருக்கலாம். இதை வாசிக்கும் போது இந்த வார்த்தை அதை நமக்கு உண்டாக்கும். அல்லேலூயா. அந்த எண்ணத்தோடு நாம் வாசிப்போம். சோத்திரம், இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமது குடும்பத்தில் அப்படியே வந்து பலிப்பதாக. ஆமென்.
கண்டிப்பா நிச்சயம் இந்த வருஷம் நமக்கு ஒரு பெரிய ஒரு அபிவிருத்தி உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இப்படி வரும்போது கண்டிப்பா எதுவும் சேர்ந்து வரும், பொறாமையும் சேர்ந்து வரும். பெலிஸ்தர் வந்து சொல்றாங்க, பொறாமை கொண்டு நீ வந்தப்ப இப்படி இல்லையே, இவ்வளோ பெருகிட்டியே, எங்களை விட்டு கிளம்பு, துரத்துறாங்க. அந்த வசனத்தை வாசிங்க, 14 வாசிங்க. 14. அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார். நிரப்பி போட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அடுத்த வசனம், அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்த என்றான். கண்டிப்பா இது வரும். இந்த எதிர்ப்பு வரும்போது தேவஜனம் ஒருபோதும் கலங்கக்கூடாது. அல்லேலூயா. வாக்குவாதத்துக்குள்ள போயிடக்கூடாது, சண்டைக்குள்ள போயிடக்கூடாது. நிறுத்தி நிதானமா நம்ம முடிவெடுக்கணும். ஈசாக்கு என்ன செய்தான்? நோ ஆர்கியூமெண்ட், அப்படியே கிளம்பிட்டார் பாரு. சோத்திரம். 17 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து, பாருங்க, பள்ளத்தாக்குல போயிட்டான். நல்ல செழிப்பான இடத்துல இருந்தான். இப்ப பள்ளத்தாக்குல போய் ஆண்டுடைய பலத்தினால நீரூற்றுகளை தோன்றுகிறான். அங்கே நீரூற்றை ஆண்டவர் காணும்படி செய்தார். அல்லேலூயா. நம்ம எந்த வாக்குவாதம் போகக்கூடாது. தேவஜனம் நல்ல கவனமாக இருங்க. யாராவது வாக்குவாதத்துக்கு வர்றாங்களா, சண்டைக்கு வர்றாங்களா, விலகுவது தான் ஞானம். அல்லேலூயா. பதிலுக்கு பதில் பேசுறாதீங்க. ஸ்தோத்திரம். அமைதியாக இருங்க. பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. ஆமென். அவரே பதில் செய்கிற தேவன். அல்லேலூயா. சத்தியத்தை கேட்கறதுனால எவ்வளோ பெரிய சமாதானம் பாரு. அப்போ இங்கே கேட்கப்படுகிற சத்தியம் நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கு பாருங்க. அதை அப்ளை பண்ணணும், பிரயோகம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். வாக்குவாதத்துக்கு போக வேண்டாம், அப்படியே விலகி போங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு நீரூற்றை கட்டளையிடுவார். ஏன்னா சொல்லியிருக்கிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நம்ம எங்க போனாலும் கூட இருக்கிற தேவன். ஆசீர்வாதத்து நீரூற்றே நம்மோடு இருக்கிறாரு. ஜீவ நீரூற்று அவர்தான். அல்லேலூயா. நம்ம எதுக்கு பயப்படணும்? ஸ்தோத்திரம். இந்த நாளில் நீங்கள் பிஸ்னஸ் செய்கிற இடத்துல உங்களை துரத்துகிறாங்களா, கையெடுத்து கும்பிட்டு நீங்கள் கிளம்பிருங்க, வேற இடத்துக்கு போங்க. ஸ்தோத்திரம். அந்த இடத்துல புதிதான நீரூற்றை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அங்க போயும் பிரச்சனை. நீரூற்றை பார்க்கிறார்கள், வாக்குவாதம் பண்றாங்க. அதுக்கு பேரு ஏசேக்குன்னு பேரு வைக்கிறார். ஏசேக்கு என்றால் சர்ச்சை. அங்கிருந்து கிளம்பிட்டார். 21 வசனத்தை வாசிங்க. வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். சித்னா என்றால் வெறுக்கக்கூடிய இடம். ஹேட்டட் பிளேஸ். ஹேட்டட் பிளேஸ், வெறுக்கப்படுதல். நீங்கள் அநேக நேரம் சர்ச்சைக்குள்ளாக்கப்படலாம். இதுதான் சத்தியம். ஏசேக்கு என்றால் சர்ச்சை. உங்களுடைய வாழ்க்கை அநேக நேரத்தில் சர்ச்சைக்குள்ளாக்கப்படலாம். உங்களுடைய வாழ்க்கை அநேக நேரத்தில் வெறுக்கக்கூடிய இடமா இருக்கலாம். பயப்படாதீங்க, மீண்டும் ஒரு முயற்சி செய். நெவர் கிவ் அப். ஹல்லேலூயா. சோர்ந்து போக. அந்த வசனத்தை வாசி முடிக்கும், டைம் ஆயிடுச்சு. 22 வசனத்தை வாசிக்கலாம். 22 வசனத்தை. அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை சர்ச்சைக்குள்ளாக போகும். வெறுக்கக்கூடிய நபரால் கடந்து செல்வோம். கடைசியில நமக்கு நல்ல ஒரு பெருக்கம் உண்டாகும். அல்லேலூயா. ஈசாக்கு உடைய சொற்படி கேட்டு கேராரூரிலே இருந்து விட்டாங்க. கீழ்ப்படிதலுக்கு எத்தனை மகத்துவமான அற்புதங்கள் சுவாமி. சர்ச்சை வந்தது, வெறுக்கக்கூடிய இடம் ஆண்டவர் சித்தனா வந்தது. ஆனாலும் ரெகோபோத்தை நீர் கொடுத்து அவனை பெருக பண்ணினீரப்பா.
இந்த 4வது நாள் வந்திருக்கிற உமது பிள்ளைகளுக்கு ஒரு ரெகோபோத் உண்டாகட்டும், ஒரு பெருக்கம் உண்டாகட்டும். ரெகோபோத்தின் நீரூற்றை நீர் திறப்பதற்காக நன்றி சுவாமி. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் தவறாமல் வந்து தினந்தோறும் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். எங்களை ஆசீர்வாதம். இப்பொழுது நாங்கள் கடந்து செல்கிறோம். மாறாத பிரசன்னம் எங்களோடு கூட வரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.